ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபார்மகாலஜி சேனல். இந்த வீடியோ டயபெட்டிக்ஸ் ட்ரக்கோட பார்ட் 2 வீடியோ இது. இந்த வீடியோல நம்ம சல்ஃபனைல்யூரஸ் ட்ரக்ஸை பத்தி பார்ப்போம். இந்த சல்ஃபனைல்யூரஸ்ல மொத்தம் 5 ட்ரக் வரும்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். என்னென்ன ட்ரக்னா டோல்பியூட்டமைட், கிளைபன்கிளைமைட், கிளிப்பிசைட், கிளைக்லாசைட், கடைசியா கிளிமிப்ரைட். இந்த இந்த 5 ட்ரக்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ரக்ஸ் எல்லாம் பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த சல்ஃபனைல்யூரஸ் ட்ரக்ஸை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல இன்சுலினை பத்தி பார்ப்போம். இந்த இன்சுலின் தான் நம்ம உடம்புல பிளட் குளுக்கோஸை மெயின்டைன் பண்றது இந்த இன்சுலின் ஹார்மோன் தான். இந்த இன்சுலின் ஹார்மோன் இருந்தால் தான் நம்மளோட பிளட் குளுக்கோஸ் கரெக்டாக நார்மலாக இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்க்குலாம் இந்த இன்சுலின் லெவல் தான் கொஞ்சம் டிப்ளீட்டாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரும். இந்த இன்சுலின் ஹார்மோன் எங்கே சுரக்குதுன்னு பார்க்கும். இந்த இன்சுலின் ஹார்மோன் நம்ம உடம்புல உள்ள பேன்கிரியாஸ், அதாவது நம்ம உடம்புல கணைய பகுதியில் ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ்னு இருக்கும். இந்த ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ்ல பீட்டா செல்ஸ் தான் இந்த இன்சுலின் சுரக்க வைக்குது. இந்த இன்சுலின் எப்படி சுரக்கும்னா, இந்த பீட்டா செல்ஸ்ல பொதுவாக 2 சேனல் இருக்கும். முதல் சேனல் பேர் ஏடிபி சென்சிட்டிவ் பொட்டாசியம் சேனல், ரெண்டாவது சேனல் பேர் வோல்டேஜ் கேட்டட் கால்சியம் சேனல். நார்மலா இந்த பொட்டாசியம் சேனல் ஓப்பனா இருக்கும். இந்த கால்சியம் கேட்டட் சேனல் எப்பவுமே க்ளோஸ்டா இருக்கும். இந்த பொட்டாசியம் சேனல் ஓப்பனா இருக்கும் போச்சுல பீட்டா செல்ஸ்ல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் உள்ளக்க. நம்ம உடம்புல குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் போச்சுல, இந்த குளுக்கோஸ் இந்த பீட்டா செல்ஸ் உள்ள டிஃப்யூஸ் ஆகும். பீட்டா செல்ஸ் உள்ள டிஃப்யூஸ் ஆகும் போச்சுல குளுக்கோகைனேஸ்னு ஒரு என்சைம் இந்த குளுக்கோஸ் கேட்டலைஸ்ட் பண்றதுனால இந்த பொட்டாசியம் சேனல் ஃபுல்லா க்ளோஸ் ஆகி கால்சியம் சேனல் ஓப்பன் ஆகும். இந்த கால்சியம் சேனல் ஓப்பன் ஆகும் போச்சுல பீட்டா செல்ஸ்ல உள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி டெவலப் ஆகி இந்த கால்சியம் சேனல் ஓப்பன் ஆனோன்னா பீட்டா செல்ஸ் இன்சுலின் செக்ரேஷனை ஆரம்பிச்சிரும். இப்படிதான் நம்ம உடம்புல இன்சுலின் செக்ரேட் ஆகுது. இப்போ நம்ம சல்ஃபனைல்யூரியாஸ் ட்ரக்ஸை பத்தி பார்ப்போம். இந்த சல்ஃபனைல்யூரியாஸ்ல உள்ள இந்த 5 ட்ரக்கும் என்ன பண்ணும்னா, ஸ்ட்ரைட்டா அந்த பேன்கிரியாஸ்ல போய் செயல்பட்டு, இந்த பேன்கிரியாஸ்ல செயல்படுறதுனால என்ன ஆகும்னா, இந்த பொட்டாசியம் சேனலை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி கால்சியம் சேனல் ஓப்பன் பண்ண வைக்கும். கால்சியம் சேனல் ஓப்பன் ஆகிறதுனால இன்சுலின் செக்ரேட் ஆகும். அதனால குளுக்கோஸ் லெவல் பிளட்ல கம்மியாகும். இந்த சல்ஃபனைல்யூரியாஸ்ல உள்ள 5 ட்ரக்குமே இந்த பேன்கிரியாஸ்ல போய் தான் செயல்படும். இதை டைப் 2 டயபெட்டிக்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. எதுக்காண்டி இந்த 5 ட்ரக்கும் டைப் 2 டயபெட்டிக்ஸ் மட்டும் கொடுக்காங்கன்னா, இந்த சல்ஃபனைல்யூரியாஸ் ட்ரக்ஸ் செயல்படுறதுக்கு 30% ஆஃப் பீட்டா செல்ஸ் ஆக்டிவா இருக்கணும். டைப் 1 டயபெட்டிஸ்ல நம்மளோட உடம்போட இம்யூன் சிஸ்டம் இந்த பீட்டா செல்ஸ் ஃபுல்லா அழிச்சிடறதுனால ஆக்டிவ் பீட்டா செல்ஸ் எதுவுமே இருக்காது. அதனால டைப் 1 டயபெட்டிக்ஸ் ஃபுல்லா இன்சுலின் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டைப் 2 டயபெட்டிக்ஸ்க்கு இந்த சல்ஃபனைல்யூரியாஸ் ட்ரக்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த சல்ஃபனைல்யூரியாஸ் ட்ரக்ஸோட கேரக்டரிஸ்டிக் பார்ப்போம். இந்த சல்ஃபனைல்யூரியாஸ் ட்ரக்ஸ் நம்ம பிளட்ல குளுக்கோஸ் எந்த எந்த அளவுல இருந்தாலுமே இந்த சல்ஃபனைல் ட்ரக்ஸ் ஃபுல்லா போய் நம்ம உடம்புல பேன்கிரியாஸ்ல போய் செயல்பட்டு இன்சுலினை சுரக்க வைக்கும். இந்த சல்ஃபனைல்யூரியாஸோட ரெண்டாவது கேரக்டர் என்னன்னா, இந்த சல்ஃபனைல்யூரியாஸ் நம்ம சாப்பிடறதுனால இது இன்சுலின் சுரக்க வைக்கும். ஆனா இதோட ஆக்ஷன் இன்சுலினை சுரக்க வைக்கிறதுனால நம்ம உடம்புல குளுக்கோகான் செக்ரேஷன் இது லைட்டா டிப்ளீட் பண்ணும். இந்த குளுக்கோகான் என்ன பண்ணும்னா, இந்த குளுக்கோகான் ஆல்பா பேன்கிரியாஸ் செல் சுரக்கிற ஒரு ஹார்மோன். இந்த குளுக்கோகான் என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புல குளுக்கோஸ் லெவல் ரொம்ப டிக்ரீஸ் ஆகும் போச்சுல இந்த குளுக்கோகான் குளுக்கோஸ் லெவலை கொஞ்சம் அதிகப்படுத்தி விடும். அதோட வேலை தான் இந்த குளுக்கோகான். இந்த குளுக்கோகான் இந்த சல்ஃபனைல்யூரியாஸ் ட்ரக்ஸ் சாப்பிடும் போச்சுல இதோட செக்ரேஷன் கொஞ்சம் டிப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சல்ஃபனைல்யூரியாஸோட அப்சார்ப்ஷனை பத்தி பார்க்கும். இந்த சல்ஃபனைல்யூரியாஸ் உள்ள எல்லா ட்ரக்குமே நம்ம ஓரலா சாப்பிடும் போச்சுல இது நல்லா அப்சர்வ் ஆகும். நம்மளோட ஜிஐடி ட்ராக்ல இந்த சல்ஃபனைல் ட்ரக்ஸ் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகும். இந்த 90% ஆஃப் சல்ஃபனைல் ட்ரக்ஸ் நம்மளோட பிளட் புரோட்டீன்ல 90% மிக்ஸ் ஆயிரும். நம்ம பிளட் புரோட்டீன்ல இந்த சல்ஃபனைல் ட்ரக்ஸ் 90% மிக்ஸ் ஆகிறதுனால இதோட ஆக்ஷன் நல்லா இருக்கும். இந்த சல்ஃபனைல் ட்ரக்ஸ் எங்க மெட்டபாலைஸ் ஆகும்னா, அதாவது நம்ம சாப்பிட்ற ட்ரக் இன்ஆக்டிவேட் ஆகி தான் நம்ம உடம்புல இருந்து எக்ஸ்கிரீட் ஆகும். அதாவது இந்த இன்ஆக்டிவேஷன் ப்ராசஸ் எங்க நடக்கும்னா நம்மளோட லிவர்ல நடக்கும். இந்த சல்ஃபனைல்யூரியாஸ் ட்ரக்ஸ் ஃபுல்லா நம்மளோட யூரின் வழியாகவும் ஃபீசஸ் வழியாகவும் நம்ம உடம்புல இருந்து எக்ஸ்கிரீட் ஆகும். இதுக்கப்புறம் இந்த சல்ஃபனைல்யூரியாஸ் ட்ரக்ஸை பத்தி ப்ரிகாஷன் சொல்றேன். அதாவது இந்த ட்ரக் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருந்தா நீங்க ஒரு தடவை டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. அதுக்கு தகுந்தாப்புல அவங்க டோஸ் கொடுப்பாங்க. அது என்னென்ன ப்ராப்ளம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட்டுக்கு லிவர் ப்ராப்ளம் இல்ல கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன் இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த சல்ஃபனைல்யூரியாஸ் பார்த்து எடுத்துக்கணும். ஏன்னா லிவர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் இந்த சல்ஃபனைல்யூரியாஸ் ட்ரக்ஸ் எடுக்கும் போதுல லிவரும் கிட்னி இன்னும் கொஞ்சம் அதிக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சல்ஃபனைல் ட்ரக்ஸ் பிரெக்னென்ட் லேடிஸ் எடுத்துக்க கூடாது. எதுக்குன்னா பிரெக்னென்ட் லேடிஸா இருக்கட்டும், பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ற லேடிஸா இருக்கட்டும், இந்த சல்ஃபனைல் ட்ரக்ஸ் எடுக்கக்கூடாது. எதுக்குன்னா இந்த சல்ஃபனைல் ட்ரக்ஸ் பிரெஸ்ட் மில்க்ல எக்ஸ்கிரீட் ஆகும். கொஞ்சம் பிரெஸ்ட் மில்க்லயும் இந்த சல்ஃபனைல்யூரியாஸ் ட்ரக்ஸ் எக்ஸ்கிரீட் ஆகுறதுனால பிரெக்னென்ட் லேடிஸும் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ற லேடிஸும் இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்க கூடாது. இந்த சல்ஃபனைல்யூரியாஸ் ட்ரக்ஸோட சைடு எஃபெக்ட் சொல்றேன். இதோட ஃபர்ஸ்ட் சைடு எஃபெக்ட் ஹைப்போகிளைசிமியா, அதாவது சுகர் லெவல் ரொம்ப குறைச்சிரும். ரெண்டாவது சைடு எஃபெக்ட் இந்த சல்ஃபனைல்யூரியாஸ் ட்ரக்ஸ் நீங்க யூஸ் பண்றதுனால உங்க பாடிக்கு வெயிட் ஏறும். அதாவது வெயிட் கெயின், அதாவது ஒபிசிட்டி ஆயிருவீங்க. நீங்க கொஞ்சம் குண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 1
to 3 kg அந்த மாதிரி கூட உங்களுக்கு ரொம்ப கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட 3வது சைடு எஃபெக்ட் வந்து இந்த ட்ரக் வந்து டேஸ்டோ எதுவோ ஒத்துக்கிடாட்டி வாமிட் வரும், டயோரியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேற ஹெட் பெயின் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சல்ஃபோனிலூரியஸோட மெக்கானிசம் ஆக்ஷன் எல்லாமே சேமா தான் இருக்கும். இந்த 5 ட்ரக்ஸுக்குமே என்னது மாறணும், இதோட ஆக்ஷன் டைம், அதாவது ஒவ்வொரு ட்ரக்கோட ஆக்ஷன் டைம் எவ்வளவு நேரம் நம்ம பாடியில இது செயல்படுது, எவ்வளவு நேரம் இந்த ஆக்ஷன் ஆரம்பிக்க எவ்வளவு நேரம் ஆகும், அதுதான் இந்த ஒவ்வொரு ட்ரக்ஸுக்கும் டிஃபரெண்ட் ஆகும். இப்போ நம்ம அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டோல்பியூட்டமைட் ட்ரக் பத்தி பார்க்கலாம். இந்த டோல்பியூட்டமைட் ட்ரக் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சல்ஃபோனிலூரியாஸ் சொல்லுவாங்க. இப்போ இந்த டோல்பியூட்டமைட வந்து யாருமே யூஸ் பண்றது இல்லை. எதுக்குன்னா இதோட அதிகபட்ச சைடு எஃபெக்ட். நீங்க செகண்ட் ஜெனரேஷன் சல்ஃபோனிலூரியாஸ் வந்து கிளைபன் கிளைமேட்டா இருக்கட்டும், கிளைக்லாசிடா இருக்கட்டும், கிளிப்பிசைடா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிளிமிப்ரைடா இருக்கட்டும், அதை விட இந்த டோல்பியூட்டமைட் வந்து சைடு எஃபெக்ட் வந்து அதிகமா காட்டுறதுனால இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சல்ஃபோனிலூரியாஸ் ட்ரக்ஸ் வந்து இப்போ யாருமே சஜஸ்ட் பண்றது இல்ல. இது வந்து ஹைப்போகிளைசீமியா வந்து ரொம்ப ரொம்ப இதாக்கும், அதாவது பிளட் சுகர் வந்து ரொம்ப குறைக்கிறதுக்கும் இந்த டோல்பியூட்டமைட் ட்ரக் வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ இந்த டோல்பியூட்டமைட் ட்ரக் வந்து யாரும் யூஸ் பண்றது இல்ல. இப்போ நம்ம மீதி இருக்கிற அதாவது செகண்ட் ஜெனரேஷன் சல்ஃபோனிலூரியாஸ் ட்ரக்ஸை பத்தி பார்ப்போம். இந்த செகண்ட் ஜெனரேஷன் சல்ஃபோனிலூரியாஸ்ல என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாம் வரும்னா கிளைபன் கிளைமைட், கிளிப்பிசைட், கிளைக்லாசைட், கிளிமிப்ரைட், இந்த 4 ட்ரக்குமே வரும். இந்த 4 ட்ரக்குமே வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து சேமா தான் இருக்கும். எல்லாமே நம்மளோட பான்கிரியாஸ்ல உள்ள பீட்டா செல்ஸ்ல போய் செயல்பட்டு பொட்டாசியம் சேனல் வந்து க்ளோஸ் பண்ணி கால்சியம் சேனல் ஓபன் பண்றதுனால இன்சுலின் செக்ரீட் ஆகும். இந்த இன்சுலின் செக்ரீட் ஆகுறதுனால நம்ம பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து குறையும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கிளைபன் கிளைமைட பத்தி இப்போ பார்ப்போம். இந்த கிளைபன் கிளைமைடோட அப்சார்ப்ஷன் எக்ஸ்கிரீஷனை பார்ப்போம். இந்த கிளைபன் கிளைமைடு வந்து நம்மளோட ஜிஐடி ட்ராக்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். நம்மளோட ஜிஐடியில் உள்ள 3 பார்ட்லயுமே இந்த கிளைபன் கிளைமைட் ட்ராக் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். இது வந்து எங்க மெட்டபாலைஸ்ட் ஆகும்னா நம்மளுடைய லிவர்ல வந்து CYP2C9 ஒரு என்சைம்னால மெட்டபாலைஸ்ட் ஆகி இன்ஆக்டிவேட் ஆகி இது நம்மளோட யூரின் வழியே எக்ஸ்கிரீட் ஆகும். இந்த கிளைபன் கிளைமைடோட சைடு எஃபெக்ட் வந்து இந்த டேப்லெட் வந்து ஒத்துக்கிடாட்டி வாமிட் வரும், அதுக்கப்புறம் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3வது வந்து நெஞ்செரிச்சல், அதாவது ஹார்ட் பர்ன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. செகண்ட் வந்து நம்ம இப்போ கிளிப்பிசைடை பத்தி பார்க்கும். இந்த கிளிப்பிசைட் மெக்கானிசம் ஆக்ஷனும் சேமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட அப்சார்ப்ஷன் மெட்டபாலிசம் எக்ஸ்கிரீஷனை பார்க்கும். இந்த கிளிப்பிசைடோட அப்சார்ப்ஷன் வந்து நம்ம வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து லேட் ஆகும். இப்போ நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த கிளிப்பிசைடை சாப்பிட்டோம்னா இந்த கிளிப்பிசைடு மாத்திரையோட அப்சார்ப்ஷனை வந்து இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து டிலே பண்ணும். அதனால இந்த கிளிப்பிசைடு வந்து நம்ம சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் இந்த மாத்திரையை எடுத்துக்கணும். நம்ம சாப்பாட்டுக்கு முன்னாடி இந்த கிளிப்பிசைடு எடுத்துக்கனால இது வந்து நல்ல அப்சார்வும் இதோட ஆக்ஷன் வந்து 30 மினிட்ஸ்லயே ஆரம்பிச்சிரும். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நம்ம பிளட் குளுக்கோஸ் வந்து அவ்வளவா ரைஸ் ஆகாது. இந்த ட்ரக் வந்து எங்க மெட்டபாலைஸ்ட், அதாவது எந்த இடத்துல இன்ஆக்டிவேட் ஆகி எக்ஸ்கிரீட் ஆகும்னா நம்மளுடைய லிவர்ல வந்து இன்ஆக்டிவேட் ஆகும். லிவர்ல தான் இது மெட்டபாலைஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட கிட்னில போய் இது வந்து குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் எல்லாமே முடிச்சு நம்மளோட யூரின் வழியா வந்து எக்ஸ்கிரீட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கிளிப்பிசைடு வந்து நம்மளுடைய ஃபீக்கல் மேட்டர், அதாவது நம்மளுடைய மலம் வழியா வந்து எக்ஸ்கிரீஷன் ஆகும். இப்போ தேர்டு வந்து நம்ம கிளைக்லாசிட் பார்க்கும். இந்த கிளைக்லாசைட் ட்ரக் வந்து எப்படி செயல்படும்னா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல வந்து அதாவது பான்கிரியாஸ்ல வந்து சல்ஃபோனிலூரியஸ் ரிசெப்டார்னு இருக்கும். இந்த கிளைக்லாசைடு வந்து இந்த சல்ஃபோனிலூரியஸ் ரிசெப்டார்ல போய் செயல்படும். இந்த சல்ஃபோனிலூரியஸ் ரிசெப்டார்ல போய் இது செயல்படுறதுனால என்ன ஆகும்னா பொட்டாசியம் சேனல் வந்து க்ளோஸ் ஆகி கால்சியம் சேனல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கால்சியம் சேனல் ஓப்பன் ஆனோம்னா இன்சுலின் வந்து செக்ரீட் ஆகும், நம்ம உடம்புல வந்து பிளட் குளுக்கோஸ் வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் இதோட அப்சார்ப்ஷன் மெட்டபாலிசம் எக்ஸ்கிரீஷன் பார்க்கும். இதோட அப்சார்ப்ஷன் வந்து ஜிஐடி ட்ராக்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். இது வந்து வழக்கம் போல எல்லா சல்ஃபோனிக் ட்ரக்ஸும் வந்து லிவர்ல நல்லா மெட்டபாலைஸ்ட் ஆகும். இது லிவர்ல மெட்டபாலைஸ்ட் ஆகி நம்மளோட யூரின் வழியே எக்ஸ்கிரீஷன் ஆகும். இதோட சைடு எஃபெக்டும் அதான் வெயிட் கெயின் ஆகும். அதுக்கப்புறம் ஹைப்போகிளைசியமான சுகரை வந்து ரொம்ப குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டயோரியா அல்லது கான்ஸ்டிபேஷன் இந்த ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு இதோட சைடு எஃபெக்டா வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து நம்ம லாஸ்டா கிளிமிப்ரைடை பார்ப்போம். இந்த சல்ஃபோனிலூரியாஸ்லயே வந்து முக்கியமான ட்ரக் வந்து இந்த கிளிமிப்ரைடு. ஏன்னா இந்த கிளிமிப்ரைடு வந்து மற்ற செகண்ட் ஜெனரேஷன் சல்ஃபோனைலூரியாஸை விட இந்த கிளிமிப்ரைடு வந்து சைடு எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியா காட்டாது. இப்போ கிளைபன் கிளைமைடு வந்து ஒரு 20 to 30% வந்து ஹைப்போகிளைசீமியாவை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த கிளிமிப்ரைடு வந்து 2 to 4% தான் ஹைப்போகிளைசீமியா கொண்டு வரும். இது வந்து ரொம்பவும் சைடு எஃபெக்ட் காட்டாத ட்ரக். அதனாலதான் கிளிமிப்ரைடு வந்து அதிக டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நீங்க டேப்லெட்னு எடுத்துக்கிட்டாலும் கிளிமிப்ரைடு சேர்ந்த காம்பினேஷன் தான் டாக்டர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. எப்படின்னா கிளிமிப்ரைடும் மெட்ஃபார்மினும் சேர்ந்த காம்பினேஷன் தான் உங்களுக்கு ஜாஸ்தியா எல்லா டாக்டர்ஸும் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த கிளிமிப்ரைடோட ஆக்ஷனும் அதே மாதிரி எல்லா சல்ஃபோனிலூரியாஸ் மாதிரி தான் இருக்கும். நம்மளோட பான்கிரியாஸ்ல உள்ள பீட்டா செல்ஸ்லவே செயல்பட்டு பீட்டா செல்ஸ்ல இருந்து இன்சுலின் செக்ரீஷன் வந்து ஜாஸ்தி ஆக்கும். இந்த கிளிமிப்ரைடோட அப்சார்ப்ஷனை பார்க்கும். இந்த கிளிமிப்ரைடு வந்து கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆகும்.
இது நம்ம சாப்பாட்டுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டாலும் இதோட அப்சார்ப்ஷனை வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து தடுக்காது. இது வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட இந்த இந்த ட்ரக்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த கிளிமிப்ரைடு வந்து 99.5% வந்து நம்மளோட பிளட்ல வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். இதோட ஆக்ஷன் வந்து சீக்கிரமாவே ஆரம்பிச்சிரும். இது இது வந்து இது வந்து லிவர்ல வந்து மெட்டபாலைஸ்ட் ஆகும். அதாவது இந்த கிளிமிப்ரைட் ட்ரக் வந்து 65% வந்து 65%க்கு மேலேயே லிவர்ல வந்து மெட்டபாலைஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இது 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 வந்து 65% யூரின் வழியாகவும் மீதி 35% வந்து நம்மளுடைய மலம் வழியாகவும் இந்த கிளிமிப்ரைட் ட்ரக் வந்து எக்ஸ்கிரீட் ஆயிரும். என்ன கேட்டா இந்த சல்ஃபோனிலூரியாஸ்லயே இந்த கிளிமிப்ரைட் தான் இருக்கிறதுல சேஃபஸ்டான ட்ரக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கிளிமிப்ரைட் வந்து மற்ற சல்ஃபோனிலூரியாஸ் காட்டிலும் அதிகமா சைடு எஃபெக்டும் காட்டாது, சேஃபான ட்ரக்கும் கூட இது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி இந்த சல்ஃபோனிலூரியாஸ்ல உள்ள எல்லா ட்ரக்குக்கும் அதோட டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் தான் டிஃபர் ஆகும். மற்றபடி மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் சொன்னேன். இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு ட்ரக்கோட டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் பார்க்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டோல்பியூட்டமைடுக்கு பார்த்தோம்னா இதோட ஆக்ஷன் வந்து நம்ம உடம்புல எவ்வளவு நேரம் இருக்கும்னா 6 to 8 hours இருக்கும். அதாவது இது ஒரு வீக்கான ட்ரக், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஆக்டிங் ட்ரக் கூட. ஆனா இது அதிகமா சைடு எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுனால இப்போ இந்த டோல்பியூட்டமைடு வந்து யாருமே யூஸ் பண்றது இல்ல. அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் ஜெனரேஷன் சல்ஃபோனிலூரியாஸ் ட்ரக்ஸை பத்தி பார்க்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளைபென்கிளைமைடு வந்து பார்க்கும். இதோட டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் வந்து எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்னா 24 ஹவர்ஸ்க்கு இருக்கும். இது வந்து நல்ல ஒரு பொட்டன்டான ட்ரக் கூட, ஆனா வந்து ஸ்லோவா செயல்படும். இந்த ட்ரக்கோட எஃபெக்ட் வந்து நல்லா பொட்டன்டா இருக்கும். ஆனா இதோட ஆக்ஷன் வந்து நம்ம உடம்புல வந்து ரொம்ப ஸ்லோவா நடக்கும். ஆனா இதோட ஆக்ஷன் வந்து நம்ம உடம்புல வந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும். இப்போ மூணாவது வந்து நம்ம கிளிபிசைடை பத்தி பார்க்கும். இதோட டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் வந்து எவ்வளவு நேரத்துக்கு இருக்குன்னா 12 ஹவர்ஸ்க்கு இருக்கும். இதோட ஆக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் நம்ம உடம்புல. ஆனா இது ஒரு ஷார்ட் ஆக்டிங் ட்ரக்ஸ் தான். கம்பேரிங் டு கிளைபென்கிளைமைடு வந்து இந்த கிளிபிசைடோட ஆக்ஷன் வந்து நம்ம உடம்புல வந்து 12 ஹவர்ஸ் தான் இருக்கும். நாலாவது இப்போ நம்ம கிளைக்லாசைடு பத்தி பார்க்கும். இந்த கிளைக்லாசைடோட ஆக்ஷன் வந்து எவ்வளவு நேரம் இருக்கும்னா நம்ம உடம்புல வந்து 12 to 24 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும் இந்த கிளைக்லாசைடோட ஆக்ஷன். இது வந்து ஒரு லாங் ஆக்டிங் ட்ரக். இந்த ட்ரக்கோட ஆக்ஷன் வந்து நம்ம உடம்புல வந்து ரொம்ப லாங்கா இருக்கும். இருந்தாலும் என்னன்னா இந்த கிளைக்லாசைடுக்கு வந்து இன்னொரு ஆக்ஷனும் இருக்கு. அதாவது ஆன்டி பிளேட்லெட் ஆக்ஷனும் இருக்கும்பாங்க. இந்த ட்ரக்குக்கு ஆன்டி பிளேட்லெட் ஆக்ஷன் என்னன்னா நம்ம உடம்புல வந்து பிளேட்லெட்டை குறைச்சி நம்ம உடம்புல வந்து பிளட்டை கிளாட் பண்ண விடாம தடுக்கும் இந்த ட்ரக். கடைசியா இப்ப நம்ம கிளிமிப்ரைடை பத்தி பார்ப்போம். கிளிமிப்ரைடோட ஆக்ஷன் வந்து 24 ஹவர்ஸ்க்கு இருக்கும். இந்த கிளிமிப்ரைட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரக்னு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். எதுக்குன்னா இதுவும் ஒரு காரணம் தான். இந்த கிளிமிப்ரைடோட ட்ரக் ஆக்ஷன் வந்து நம்ம உடம்புல வந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் இதோட ஆக்ஷன் இருக்கும். இது ஒரு லாங் ஆக்டிங் ட்ரக் அண்ட் சேஃபஸ்ட் ட்ரக். இந்த சல்ஃபோனிலூரியாஸ்லயே சேஃபான ட்ரக் வந்து இந்த கிளிமிப்ரைட் தான். இப்போ இந்த பார்ட் 2ல வந்து உங்களுக்கு சல்ஃபோனிலூரியாஸ் ட்ரக்ஸை பத்தி ஃபுல்லா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பார்ட் 3ல மெக்லிட்டனைட் இல்லாட்டி ஃபினைல் அலனைன் அனலாக்ஸை பத்தி பார்ப்போம். இந்த கிளாசிபிகேஷன் என்னெல்லாம் வரும்னா ரெப்பாலினைட், நாட்டிக்லைனைடு, இந்த 2 ட்ரக்கை பத்தி நம்ம பார்ட் 3 வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.